லீடர் ஆஃப் அப்போசிஷன் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த வீடியோ ஆக்சுவலா பாதி எடுத்துட்டு இருக்கிறப்பமே அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஸோ முதல்ல இருந்து மறுபடியும் எடுத்துட்டு இருக்கோம். அவங்க இப்போ ரிலீஸ் ஆயிட்டாங்க. பட் இன்னைக்கு காலையில இருந்து அவங்க அரெஸ்ட் ஆன டயத்துல இருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் நடந்திருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய லீடர்ஸ் நிறைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமா எதுக்காக இந்த ஒரு அரெஸ்ட் நடந்துச்சு அண்ட் இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன நடந்துச்சு, எதுக்கு நைட் ரிலீஸ் பண்றாங்க, கோர்ட் என்ன சொல்லி இருக்குது, எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பயஸ் இல்லாம ரெண்டு சைடு என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனாதான் இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கரெக்டா பேசி போஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் வந்து சேர்க்கும். So now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிஎம்கே கேடர்ஸ் வந்து காலையில இருந்தே வந்து இந்த அரெஸ்ட்டுக்கு வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய இடத்துல வந்து ரோடு மறியல், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் திஸ் மொமெண்ட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நொடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் டிஎம்கேவோட லீடர் வந்து ஹஸ் பீன் ரிலீஸ்டு. ஓகேவா, அவங்க ரிலீஸ் ஆகி இப்போ தஞ்சாவூர்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரிலீஸ் ஆகி ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த இடம் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக கொண்டு போக வேண்டியது தஞ்சாவூர்ல இருக்க வேண்டிய ஒரு தஞ்சாவூர் வெஸ்ட் சம்திங் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டியது. பட் அங்கேயுமே வந்து நிறைய பேர் கூட்டிட்டாங்க, நாங்க கூப்பிட்டு போக முடியலன்னு. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல தான் அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. ரிலீஸ் பண்ணி இப்போ ஐ கெஸ் ஹி மஸ்ட் பி ஆன் தி வே பேக் டு சென்னை. பட் எதனால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, காலையில என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நேத்திக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இப்போ காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. நம்ம சேனல்ல எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி நம்ம வீடியோவும் மேக் பண்ணிருக்கோம். மேகதாது அப்படிங்கிற ஒரு டேமை பத்தியும் நம்ம சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், கர்நாடகா வந்து ஒரு டேம் வந்து காவேரி ஆறுக்கு நடுவில் கட்டணும்னு சொல்லி பல வருஷமா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான வேலைகளை வந்து ரொம்ப துரிதமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைம் வந்து நம்மளுக்கு தண்ணியும் வந்து கர்நாடகால இருந்து வரல, தமிழ்நாட்டுக்கு தண்ணியும் வரல, அங்க ஒரு டேமும் கட்ட போறாங்கிறாங்க. இப்போ தண்ணி இல்ல, தண்ணி வரல அப்படிங்கிறாங்க. நாளைக்கு டேம் கட்டிட்டா தண்ணி வந்தாலும் அவங்க நம்மளுக்கு தண்ணி தரணுங்கிறத தாண்டி அவங்க ஊருக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த டேம் கட்டுறதுக்கான ரீசனும் அதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா எதிர்த்து பேசணும். அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் ஒழுங்கா ஆக்ட் பண்ணல, இந்த காவேரி பிரச்சனையில கோட்டை விடுறாங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து நேத்திக்கு தஞ்சாவூர்ல வந்து டிஎம்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஸோ அதில் வந்து டிஎம்கேவோட லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அங்கே போய் பேசுகிறப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்து எப்போவுமே ரீல்ஸ் எடுக்கிறதுலலாம் முக்கியமாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து அதில் தான் ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர நம்ம விவசாயிகள் பிரச்சனையை பற்றிலாம் பேசுறது இல்லைங்கிற ஒரு டோனில் பேசிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் இருந்து ஒரு ஆக்ட்ரஸோட பேர் சொல்லப்படுது. இவங்க வந்து அதுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு, இல்லை நான் வந்து காவேரி தண்ணியை பற்றி சம்திங், நான் வந்து தண்ணியை பற்றி பேசினேன், காவேரியை பற்றி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இது நேற்றுக்கு முடிஞ்சிருது. பட் நேத்திக்கு நைட்டு இவங்க பேசின ஒரு ரிமார்க் வந்து ரொம்ப தப்பா இருக்குது, அது வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீடியாலலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. டிவிகேல இருந்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் காலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பேசிட்டு அவங்க சென்னை வந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு காலையில ஒரு ஏர்லி மார்னிங்ல இருந்தே வந்து அந்த பேச்சுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க இருந்துகிட்டு டைம், அதுக்கப்புறம் வெளியே வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறப்போ அவங்க கிட்ட கேட்குறப்போ, நீங்க வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்படுறீங்களே, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க, நான் எப்போ பேசினேன், நான் சிஎமோட பேரை தவிர யார் பேரையுமே சொல்லல, இவங்க வந்து சும்மா வெட்டி ஒட்டி கதை கட்டுறாங்க, அப்படிலாம் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வெண்டட்டா பாலிடிக்ஸ், அது பழி வாங்கும் அரசியலா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுறப்போ இவங்களுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை, பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோவத்தில் பேசுற மாதிரி, நான் அப்படி பேசவே இல்லை, இவங்க ஃபுல்லா கதை கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க. மீடியா வந்து கேட்குற கேள்விக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து கொண்டு செல்லப்படுறாங்க. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து அவங்க கொண்டு செல்லப்படுறாங்க. போற வழியில வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஸோ நடுவில் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே நிறைய இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு டோல் பூத்து கிட்ட கொடுக்க போற ட்ரை பண்றது. சில பேர் டீ கொடுக்குறாங்க, சில இடத்துல இல்லைங்க அவங்க
போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க, இப்போ வந்து அவங்க அரெஸ்டட், ஸோ அவங்களோட சேஃப்டி வந்து போலீஸோட கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் வந்து இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி போலீஸுக்கும் டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கும் வந்து அங்கங்கே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல டிஎம்கேல இருக்கிறவங்க வந்து சாலை மறியல், ஸோ சாலை மறியல் வந்து நடத்தப்படுது, ப்ரொடெஸ்ட் நிறைய இடத்துல நடத்தப்படுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு செல்லப்படுறப்பமே பார்த்தீங்கன்னா அந்த வேன் ஃபுல்லாகவே முன்னாடி வந்து வேனுக்குள்ளே நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஏறிடுறாங்க. சேகர் பாபு இருந்தாங்க, மா சுப்பிரமணியம் இருந்தாங்க, அவங்க எல்லாமே வந்து வேனுக்குள்ளே ஏறிடுறாங்க. ஸோ அவங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு, நேற்றுக்கு தான் தஞ்சாவூர்லேருந்து சென்னை வந்திருப்பாங்க, இன்னைக்கு மறுபடியும் அரெஸ்ட் ஆகி அந்த ஸ்டேஷனில் வந்து என்கொயரி நடத்தப்படுறதுக்கு மறுபடியும் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் கொண்டு செல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொண்டு போகிறப்பமே இங்கே இந்த அவங்க வீட்டிலேருந்தே அந்த ஏரியாவை தாண்டறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஎம்கே கேடர்ஸ் வந்து அந்த இடத்த பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. விடக்கூடாது, ஒழிக அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்றாங்க. டைரக்டா வந்து போலீஸ் அவ்வளோ பேர் வந்து அவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அதுல நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி சாலை மறியலில் ஈடுபடுறவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க. சில இடங்கள்ல என்ன ஆரம்பிச்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலா ஆப்போசிட்ல டிவிகே கேடர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க ஸ்வீட்லாம் கொடுத்து ஒரு சைடு செலிப்ரேட் பண்றாங்க, இன்னொரு சைடு வந்து இது உதயநிதி ஸ்டாலின் மேல வந்து அவங்க பேசினது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய இடத்துல டிவிகேவோட ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் வந்து கிரவுண்ட்ல நிறைய இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்மளால நியூஸ்ல பார்க்க முடியுது. ஸோ அவங்க எனிவே கொண்டு செல்லப்படுறாங்க. கொண்டு செல்லப்படுறப்போ ஸ்டேஷன்ல வந்து ஆன் த வே அவங்களுக்கு வந்து பிரேக்ஸ் கொடுக்கப்படுது, ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மெயினாக போக வேண்டிய தஞ்சாவூர் இடத்துக்கு பயங்கர கூட்டம் வந்ததுனாலன்னு சொல்லி நியூஸ்ல போடுறாங்க. ஸோ அங்கே வந்து பயங்கரமா டிஎம்கே கேடர்ஸ் வந்து பயங்கர க்ரௌட்ல சேர்ந்ததுனால, க்ரௌடா அந்த ஸ்டேஷன் முன்னாடி சேர்ந்ததுனால அங்கே கொண்டு போகாம அவங்கள வந்து ஆன் த வே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்க வச்சு அவங்களுக்கு என்கொயரி நடத்தப்படுது. ஐ திங்க் அரௌண்ட் 90 minutes, ஒரு 1.5 hours. டிஆர்பி ராஜா அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. எனிவே என்கொயரி வந்து ஒரு 1.5 hours சம்திங் போயிருக்கணும். ஸோ 90 minutes அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியே வராங்க. வெளியே வரப்போ அங்கே அவ்வளோ டிஎம்கே கேடர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கார்ல வந்து இப்போ போறப்போ அவங்க அரெஸ்ட். ஸோ இதுக்கு நடுவில் கோர்ட் வேற. ஸோ மிட்ல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு செல்லப்பட்டு இருக்கப்பமே கோர்ட்ல வந்து இந்த கேஸ் ஹியரிங் வருது. அப்போ டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க பேசாத ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இந்த மாதிரி நடந்த சில கேசஸ்லாம் வந்து அரெஸ்ட்லாம் நடந்தது கிடையாது, அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்ங்கிற மாதிரி டிஎம்கேல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான், நாங்க இப்போ அரெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து ரிமாண்ட் எடுக்கணும்னு நினைக்கல. ஸோ அரெஸ்ட்டுக்கும் ரிமாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் வந்து போலீஸ் பண்ணலாம் அண்ட் ரிமாண்டுக்கு வந்து ஜுடிஷியல் ஒரு மெஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க வந்து சொல்லணும், ஓகே இவங்களை வந்து நீங்க கஸ்டடி எடுங்க, அவங்கள வந்து நீங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் வைங்கன்னா அப்போதான் ஜெயில் ஆகுறது. ஸோ அரெஸ்ட் ஆகுறது வேற, ஜெயில் பண்றது வேற. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் தான் பண்ணியிருக்கோமே தவிர நாங்க ஜெயில் பண்ணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது, நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவோங்கிறது அவங்க தஞ்சாவூர் போறதுக்கு முன்னாடியே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் இருந்துகிட்டு சரி ஓகே இன்னைக்குள்ள நீங்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்தே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது எல்லா சைடும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது ரிலேட்டடா எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து முதல்ல அவங்க வைக்கிறாங்க. ஒரு 420 அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அந்த ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும். அதாவது ஆணவமாக இருக்கிறது வந்து அழிவுக்கு தான் கொண்டு போகும் அண்ட் கண்டினியூஸாக ஆணவமாக இருக்கிறது வந்து சீக்கிரமாக வந்து அந்த அழிவை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு டோனில் போட்டு ஹேஷ்டேக் தொடை நடுங்கிய அரசு அப்படின்னு போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி உரிமை நிலைநாட்ட துப்பு இல்லாத, ஆக்சுவலாக வந்து ஸ்டாலின் அவங்களோட அறிக்கைகள் வந்து இவ்வளோ காட்டமாக இருக்காது, இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. ஸோ இதில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறாங்க. காவேரி உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத தாவேகா அரசின் அலட்சிய ஆணவ போக்கை கண்டித்து தஞ்சை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்காக அவங்க வந்து அவங்க இந்த இவங்க வந்து காவேரி பிரச்சனையை வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்கல, அதை வந்து அவங்க பேசுறாங்க, அதை வந்து அவங்க நேத்திக்கு பேசினாங்க. அவங்க அதுல பேசுறப்போ இங்க ஜோக்கர் அமைச்சரவை இந்த மினிஸ்ட்ரியே வந்து ஒரு ஜோக்கர் இதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் யாரும் கண்டுக்காம இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பட்ஜெட் வரப்போகுது. ஸோ நாளைக்கு அசம்பிளி டே. ஸோ நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட், ஸோ டிவிக்கே வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட முதல் பட்ஜெட் வந்து நாளைக்கு தமிழ்நாடு அசம்பிளியில் நடக்கும். லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அதுக்கு எதிரான எல்லா முக்கியமான கேள்விகளையும் கேட்கணும். அதுதான் அவங்களோட பொசிஷன், அவங்களோட ரோலும் அதுதான். ஸோ அது வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து அந்த கேள்வியை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறதுக்காக தான் டிவிக்கே இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸிஎம் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசாத ஒன்று
ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல். ஸோ பேசிக்காக டிஎம்கே சைட்லேருந்து வரக்கூடிய ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசாத ஒன்று பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்களுமே வந்து காலையில் அரெஸ்ட் ஆனவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் பேரையும் சொல்லலையே, எந்த ஆக்ட்ரஸ் பேரையும் சொல்லலைங்கிற ஒரு டோன்ல தான் அவங்க பதில் சொல்றாங்க. நான் வந்து சிஎம் பேரை மட்டும் தான் சொன்னேன், வேற யாரையும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அந்த ஆக்ட்ரஸோட பேர் வந்து கூட்டத்திலிருந்து வந்ததுக்கு இவங்க கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் தான் வந்து இப்போ மொத்தது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஆக்ட்ரஸ் பேரை சொல்லலை அப்படிங்கிறது தான் வந்து டிஎம்கே சைட்லேருந்து இருக்குது. இப்போ எக்ஸிஎமும் அதை தான் சொல்றாங்க. உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல், அவங்க வந்து அதை ஒழுங்காக கவனிக்கல. அரசியல் தலைவர் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவதாகும். ஸோ அதை வந்து ஒழுங்கா பார்க்காம நிறைய லீடர்ஸ், அதாவது டிவிகேவோட இப்போ அலையன்ஸ்ல இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தவங்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அண்ட் ஈவன் எக்ஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எடப்பாடி அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. உதயநிதி நாவடக்கம் தேவை என்பதை நாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம். தான் இருக்கும் பொறுப்பின் மாண்பு அறியாமல் அவர் தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதும் பெண்களை இழிவாக பேசுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனா அவங்கள வந்து இந்த மாதிரி பட்ஜெட் டயத்துல வந்து அரெஸ்ட் பண்ண வேணாங்கிறத சொல்றாங்க லேட்டர். பட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி பெண்களை பத்தி தப்பா பேசுறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறாங்கன்னு சொல்லி இபிஎஸ் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்த இப்போ டிவிகேல வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய விசிகே அதோட ஹெட் திருமாவளவன் அவர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டபுள் மீனிங்ல வந்து இவங்க பேசினாங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வாய்ந்த இடத்தில் லீடர் ஆஃப் அப்போசிஷன்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருப்பவர் இது போல டபுள் மீனிங்லாம் வந்து பேசும் முறையை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசும் இத்தகைய அணுகுமுறை அவரது அரசியல் தகுதி பொருத்தமானதில்லை, நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையதில்லை. இது வந்து ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ கெஸ் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் டிஎம்கேவோட லீடர் அவங்க வந்து பேசுறப்போ நிறைய பேர் வந்து அவங்க பேசினாங்களா இல்லையான்னு சரி பார்க்காம அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து கிரிட்டிக் பண்றாங்கன்னு சொல்றத வந்து மேபி நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்தே விசிகேவும் இருந்த விசிகாவும் அண்ட் ஏடிஎம்கே இதெல்லாம் வந்து உதயநிதி என்னாலும் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்றத அவங்க வந்து அங்க மார்க் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க, அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல், இதை வந்து நிறைய பேர் சொல்றாங்க, அதை சரிபார்க்காம ஃபேக்ட் செக் பண்ணாம அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க. ஸோ சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். அண்ட் உதயநிதி வந்து தவறுதலா பேசுறவர் இல்ல, அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனே மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு காட்டமான ஒரு ரிலீஸ் வந்து கொடுக்குறாங்க. எடப்பாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தப்பா கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்காங்க, இது தப்பு, இந்த மாதிரி பேச்சுக்கு வந்து வழக்கு பதியலாம். ஆனால் நாளை பட்ஜெட் தொடர் இருக்கும் நேரில் ஸ்டேட்டுக்கு வந்து முக்கியமான விஷயம் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் இருக்கிற நேரத்தில் இந்த வழக்கை தாண்டிய அரசியல் பின்புலம் கொண்டது என்று சந்தேகத்தை, இதை தாண்டி வந்து ஒரு உள்நோக்கத்தோட, இது வந்து ஜஸ்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி இல்லாமல் அதை தாண்டி உள்நோக்கத்தோட ஏதோ பண்ற மாதிரி இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பு சட்டமன்றத்தின் முக்கிய அங்கம், ஓகேவா? ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன்ங்கிறது அசம்பிளியில் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொறுப்பில் உள்ளவர் இல்லாமல் முடக்கிவிட்டு சட்டப்பேரவையை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பொய்க்கால் குதிரை அரசு செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரியது. அதேபோல் நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மீதான கைது நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என இந்த அரசை வலியுறுத்துகிறேன். பேசிக்கா வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு அப்படின்னு சொல்லி வந்து ஏடிஎம்கே சொல்றாங்க. இவங்களும் அப்படி பேசியிருக்க கூடாது, இவங்களும் அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாதுங்கிறதா ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டா இருக்குது. ஸோ இப்படி நிறைய லீடர்ஸ் வந்து பேசியிருக்க வேணாம், இருந்தாலும் அரெஸ்டும் வேணாம்ங்கிறது தான் வந்து நிறைய லீடர்ஸா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் பேசினது அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தங்களே அப்படி போட்டோம்னா பெரிய லிஸ்ட் போகும். தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, பட் அந்த டோன்ல தான் இருக்குது. பட் இதெல்லாம் தான் parallel பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபைனலி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து அவங்க சென்னை வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து அசம்பிளி வந்து எவ்வளோ பரபரப்பா இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு இப்பவுமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட புது கவர்மெண்ட் டிவிகே அவங்களோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் அண்ட் அவங்க பட்ஜெட்ல என்ன கொடுக்க போறாங்க, அவங்க நிறைய போல் ப்ராமிசஸ் வச்சிருந்தாங்க, எலெக்ஷன்ல வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அதில் எது இந்த பட்ஜெட்ல ஏன்னா அவங்க தங்கம் கொடுக்குறதுன்னு சொன்னதா இருக்கட்டும், சிலிண்டர் கொடுக்குறதுன்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் நிலைப்படுத்தணும். இதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னால் அசம்பிளியில தான் வந்து பட்ஜெட்லாம் அதுக்கு வந்து அலோகேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு அந்த பட்ஜெட் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களும் வந்து ஒரு பெரிய டிஎம்கே சப்போர்ட் ரோட்ல வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து சேர்ந்தது, ப்ரொடெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களும் நாளைக்கு வந்து அசம்பிளியில் உட்கார போறாங்க. ஸோ as a matter of fact நாளைக்கு வந்து அசம்பிளி இஸ் கோயிங் டு பி very very more watched and more dramatic அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அன்னைக்கும் நாளைக்கும் என்ன நடக்குதுங்கிறத எந்த சைடும் பாரபட்சம் இல்லாமல் நடந்ததா என்ன நடக்குதுங்கிறத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அசம்பிளியில் என்ன நடக்குதுங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். அண்ட் நீங்க
இந்த இஷ்யூல என்ன நினைக்கிறீங்க? இதுல அவங்க பேசினது கரெக்ட், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க பேசினதுல தப்பு இருக்குது, இந்த அரெஸ்ட் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அண்ட் டு கண்டினியூஸ்லி ஃபாலோ திஸ் பாலிடிக்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்துங்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad.